வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் திரு கண்ணதாசன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். மயில் கற்களில் இந்தி திமுகவை வம்புக்கு இழுக்க வேண்டாம் அப்படின்னு டிஆர் பாலு சொல்லியிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மயில் கற்களில் இந்தி எழுத தொடர்பாக ஊர் பேரை இந்தியில் எழுதுறாங்க. அந்த விஷயத்தில் இருதரப்புக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே கருத்து மோதல் முற்றி இருக்கிறது. நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருப்பு பெயிண்டை மயில் கற்களில் பூசிக்க வேணாம், திமுகவை சேர்ந்தவங்க முகத்தில் பூசிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. அடிப்படையாக இந்த பிரச்சனை வந்தது காரணம் என்ன சார்? அடிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 1965 நடந்த இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போல தமிழகத்தில் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார். அது காரணம் இந்த மைல்கல்லில் ஹிந்தி எழுத்தை எழுதுகிறார்கள் அப்படின்னு. அவருக்கு சில விஷயங்கள் நன்றாக தெரிந்தாலும் கூட அதெல்லாம் மறைத்து விட்டு அவர் பேசினார். இந்த மைல்கல் மட்டுமல்ல, அப்புறம் சம்ஸ்கிருத வாரம் கொண்டாடுறது, அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் சொல்லி இங்கே ஜெர்மனி கற்றுக்கூடாது, இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு நாங்கள்லாம் அப்படியே பழையபடி 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாரி இங்கே நடக்க போகிறதாக்கும் வெடிக்க போகிறதாக்கும்னு அவர் தான் பேசினார். அடிப்படையாக அவர் ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டார். 2004 திரு டிஆர் பாலு அவர்கள் இந்த மைல்கல் எங்கெல்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பேசினது, அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது அவர் தான். எந்தெந்த இடத்துல எந்தெந்த லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைல்கல்லையும் ஆரம்பத்தில் எவ்வளவு பின்னாடி எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது அவர் தான். ஆகவே இதெல்லாம் பற்றி எடுத்து சொன்ன உடனே அதற்கு தகுந்த பதில் கிடையாது. அதற்கு தான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இதற்கு முன்பாக பேசினார். என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணமே திரு டிஆர் பாலு அவர்கள் தான். ஆகவே அவர் அவங்க கட்சியிலேருந்து நீங்கள் எடுத்துருங்க, அதுதான் நியாயமானது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபப்படாமல் மிக சாந்தமாக எல்லாருக்கும் புரியும் வண்ணம் சிரித்து கொண்டே அதை வெளிப்படையாக பேசினார். மறுபடியும் இந்த பிரச்சனை கல்லையில் ஹிந்தி எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு கருப்பு போகிற வர எல்லா இடத்துலையும் அந்த கருப்பு மையை வைத்து அழிப்பது என்பதுங்கிறது மிக மோசமான செயல். அது எல்லா லாங்குவேஜும் இருக்கணும்னு சொன்னது யாரை? எந்தெந்த இடத்துல எந்தெந்த லாங்குவேஜ் வேணும், இங்கிலீஷ் எங்கே தமிழ் வேணும், எங்கே ஹிந்தி வேணும், எங்கே ஹிந்தியும் தமிழ் வேணும், எங்கே இங்கிலீஷும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2004 2006 மறுபடியும் நீங்கள் செய்யவே இல்லை, அதற்கு நான் பணம் தானே, ஏன் இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னது டிஆர் பாலு அவர்கள். ஆகவே இதெல்லாம் எடுத்து சொல்கிறார். இவ்வளவு சொல்லியும் கூட மறுபடியும் கருப்பு மையால் அழிப்பேன்னு சொன்னால் அது நீங்கள் அங்கே மட்டும் அழிக்காதீங்க, உங்கள் மூஞ்சிலையும் பூசிங்க அப்படின்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதுங்கிறது மிக மிக சரியானது. அதற்கு திரு ஸ்டாலின் இவரை கோவப்படுறதுக்கு பதிலாக டிஆர் பாலுவை அவங்க கட்சியை விட்டு முதல்ல எடுக்கணும். அதுதான் நியாயமான ஒரு செயலாக அமையும். திரு கண்ணதாசன், வரலாறை எப்படியெல்லாம் திரித்து பேசலாம், எப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை எல்லாம் திட்டமிட்டு செய்யலாம் என்பதில் மிக கைதேர்ந்தவர்களாக நண்பர்கள் இருக்கிறாங்க. அதில் பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர். அவருக்கு வரலாறு தெரியாமல் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த குழுவில் டிராஃப்டிங் கமிட்டி 9/12/1946 என்று கூறிய பொழுது துலேக்கர் அப்படின்னு ஒரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் சொல்கிறார், இந்தி தெரியாதவர்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்துஸ்தானி தெரியாதவர்கள் இந்த அவையில் இருக்க வேண்டியனர். அப்பொழுது தமிழகத்தின் அந்த சென்னை மாகாணத்தின் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்திய டி கிருஷ்ணமாச்சார் அவர்கள் வார்த்தையை சொன்னார், தயவுசெய்து தென்னாடு தனிநாடு கோரக்கூடிய ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச நண்பர்கள் அதற்கு துணை போக வேண்டாம். எனக்கு எப்படி ஷேக்ஸ்பியரையும் ஜான் மில்டனையும் படிப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறனோ, எனக்கு பிடிக்காத ஒரு சூழலில் ஆங்கிலத்தை படிக்கிறனோ, அதை போல இந்தியை என்னை படிப்பதற்கு கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் இந்தியா தனியாக போகணும், இது இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவாக இருக்க வேண்டுமா அல்லது இந்தியாவாக இருக்க வேண்டுமா முழங்கினார் டி கிருஷ்ணமாச்சாரி. அன்றைய தினமே அதுக்கு விவாதம் நீங்கள் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அது தேசிய மொழி கிடையாது, இந்தி ஒரு அலுவல் மொழி, அவ்வளோதான். இப்போ நண்பர் சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி டிஆர் பாலு அவர்கள் சொன்னான்னு. டிஆர் பாலு மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சுற்றறிக்கை வந்த பொழுது அப்பொழுதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை 21/12/2004 அன்று வந்த பொழுது 24 ஒரு 3 நாட்களிலேயே
அது சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் சொல்லி சார் இந்த மரியாதைக்குரிய டிஆர் பாலு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இவர்கள் நான் கேட்குறேன், அந்த மாதிரி அறிக்கை இருந்தால் கூட தமிழகத்தில் எங்கேயாவது ஓரிரு இடங்களை தவிர எங்கேயாவது இந்த பார்டர் எல்லை மாவட்டங்களில் பார்க்கலாம், மற்ற இடங்களில் இந்திய எழுத்துக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா? அப்பொழுது அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்பொழுது இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ கொண்டாந்து நாங்கள் இந்திய திணிக்கிறோன்ற போது தான் பிரச்சனை. எங்கள் சுற்றறிக்கை இருந்தால் கூட திராவிடம் ஆட்சியில் இருந்த பொழுது அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. இவர்கள் இப்போ பூசிக்கணும்னு சொல்றாரு. அவர் ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். அவர் பல்வேறு செய்திகள் சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் ஒரு கருத்து சொன்னால் இவங்கெல்லாம் அறிவாளிகளா, இவங்கெல்லாம் அறிவுஜீவிகளா, சயின்டிஸ்டாலாம் கேட்பார் மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள். இணையம் துறைமுகம் பற்றி அவருடைய மாவட்டத்தை சேர்ந்த திரு மரியாதைக்குரிய மோடி அவர்களை அழைத்து பிரச்சாரம் செய்த ஜோடி குரூஸ் அவர்கள் அந்த இணையம் துறைமுகம் வந்தால் கன்னியாகுமரியை அழிஞ்சிடும் சொன்னார். ஆனால் இவர் இணையம் துறை இப்படி பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமலே பேட்டி கொடுப்பதில் வல்லவர் தான் பொன்னார் தான் எல்லாரும் சொல்றாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட உத்தரவு டிஆர் பாலும் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். மாநில மொழிகளுக்கு தான் முக்கியத்துவம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மைல் கற்கள்ல தான் ஆங்கிலம் இந்தின்னு எழுதணும் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு மீண்டும் இப்போ உயிர் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எந்த அடிப்படையில் அது செய்யப்பட்டது? புதுசா உயிர் கொடுக்கிறது இல்லை சார். இட் இஸ் a continuation of the order passed by Mr. T.R. Balu. அதுதான் இருங்க சார், ஒரு நிமிஷம் நீங்க தயவுசெய்து ப்ளீஸ் சார் மை டியர் ஃப்ரெண்ட். ஆகவே இதை திரு டிஆர் பாலு 2020 அவர் சொன்னது போல 24/12/2004 அதற்கு பிறகு அதை ரீட்ரேட் பண்றார் 12/4/2006 என்னன்னா முதல்ல அது 0 பாயிண்ட் என்கின்ற ஆரம்பிக்கிற இடத்துல தமிழ் இந்த மாநிலத்துக்கு தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ், ரெண்டாவது 1 கிலோமீட்டரில் ஹிந்தி அண்டு லோக்கல் லாங்குவேஜ், மூணாவது லோக்கல் லாங்குவேஜ், நாலாவது ஹிந்தி அண்ட் லோக்கல் லாங்குவேஜ், அஞ்சாவது லோக்கல் லாங்குவேஜ், ஆறாவது லோக்கல் அண்ட் ஹிந்தி, அதற்கு பிறகு ஹிந்தி அண்ட் லோக்கல், மறுபடியும் இதை தான் தொடர்றது. இதை போட்டது யார்? இது என்ன பெருசாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. ஆகவே இதைத்தான் நாங்கள் தொடர்கின்றோம் என்று திரு பொன்னார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். இந்த நோட்டிபிகேஷன் இத்தனை ஆண்டுகள்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறதா அவங்க வாதம். ராதாகிருஷ்ணன் பேசுற போது வடநாட்டுல இருந்து இங்கே ஓட்டுநர்கள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு சிரமமா இருக்கும், அதனாலதான் இந்தியில எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு வாதமும் கேட்கலாம். அப்ப இங்க இருந்து நிறைய ஓட்டுநர்கள் வட மாநிலங்களுக்கு போறாங்க, அப்ப இவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அங்க தமிழ்ல எழுதப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. முக்கியமாக சரக்கு நாம சாதாரணமா டிராவல் பண்றவங்களை எப்போ ரேரா டிராவல் பண்றவங்கள விட்டுடுவோம். முக்கியமாக லாரி ஓட்டுபவர்கள் சரக்கு வண்டிகளை ஓட்டுறவங்க அவங்க அங்கேருந்து வராங்கன்னா கிட்டத்தட்ட 45% மேற்பட்டவர்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். நார்த் ஈஸ்ட் சைடில் சில பேருக்கு ஹிந்தி தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் சேலம் போன்ற மாவட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சரக்கு ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி நன்றாக தெரியும், அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆகவே இந்த நோட்டிஃபிகேஷன் படி என்னென்ன லாங்குவேஜ் எங்கெங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னது திரு டிஆர் பாலு அவர்கள் அது மறுபடியும் ரீட்ரேட் வர முடியுமா? இங்க இப்ப இந்த ஆகவே சேலத்துல இருக்கிற ஓட்டுநர்களுக்கு இந்தி தெரியும், அதனால வடநாட்டுல வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மயிர்கற்கள்லயும் இந்தி இருக்கு அப்படின்னு நியாயப்படுத்த முடியுமா? சேலத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வட மாநிலங்களுக்கு போறாங்களா? சேலத்தை தெரியாத ஓட்டுநர்கள், நீங்க தமிழ் மட்டுமே தெரிந்த ஓட்டுநர்கள், ஆங்கிலம் தெரியாத இந்தி தெரியாத ஓட்டுநர்கள் வட மாநிலங்களுக்கு போகிற போது அவங்க அந்த ஊர் பெயரை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா அங்க தமிழ்ல எழுதப்பட்டிருக்கா? வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க வராங்க, அவங்களுக்கு வசதியா இந்தியில எழுதணும்னு நம்ம நியாயப்படுத்தணும். இருந்து தமிழ் மட்டுமே தெரிஞ்சுட்டு போற ஓட்டுநர்களுக்கு அங்க எழுதணும்ல. ஒரு நிமிஷம், அதுக்கு தான் நான் சொன்னது என்னன்னா லோக்கல் அண்ட் இங்கிலீஷ். லோக்கல்னா என்ன? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் லோக்கல், கர்நாடகாவுக்கு போனோம்னா அந்த கன்னடா லோக்கல், அதே மாதிரி மகாராஷ்டிரால போனா மராட்டி லோக்கல். ஆகவே இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஒன்னொன்னுலையும் நீங்க தமிழ் எல்லா இடத்துலையும் எழுதுங்க, எல்லாத்தையும் வரிசையா எல்லா 23 மொழிகள் நேஷனல் அந்த அவர் சொன்னது போல அந்த லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொன்னா தேசிய மொழிகள்னு எடுத்தா எல்லாத்திலையுமா எழுதிட்டு இருப்பாங்க. ஆகவே இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக இவர் ஒன்று போட்டாரு, அதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதை சரி செய்கின்றோம் என்றால் இப்ப அவருக்கு என்ன? இப்ப யார் சொன்னது இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது யாரு? இவர் ஹிஸ்டரியை பத்தி சொல்றார். அந்த ஹிஸ்டரியில தான் நான் இப்ப அதே ஹிஸ்டரி தான் நான் 2004 2006 நடந்த ஹிஸ்டரியை சொல்றேன்.
ஆகவே அந்த ஹிஸ்டரி எல்லாம் விட்டுட்டு ஏதோ 1950 கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் பொழுது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில பேசின பேச்செல்லாம் இப்ப வந்து சரிபடாத ஒரு பேச்சாக அமையல. காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லா உத்தரவையும் செயல்படுத்தணும். காங்கிரஸ் இல்ல சார், இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக திரு டி.ஆர். பாலு அவர்கள் ஒரு செகண்ட் சார், டி.ஆர். பாலு இவ திமுக வம்புக்கு இழுக்காங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட். யாரையா வம்புக்கு இழுத்தது? நீங்க தானே தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து வாங்கி கட்டிக்கிறீங்க. திரு பொன்னார் திமுக மட்டும் மத்திய அரசு பொறுப்புல இல்ல, காங்கிரஸும் இருந்தது. அப்ப காங்கிரஸ் போட்ட எல்லா உத்தரவுகளையும் இப்ப செயல்படுத்த வேண்டியது, இதுல எல்லா திட்டங்களையும் ஒரு வருஷம் இது இந்த குறிப்பாக இந்த நோட்டிபிகேஷன் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அவர் தான் அதனுடைய மினிஸ்டர் இருந்தவர். The concerned minister was T.R. Balu. இப்ப இவர் திருப்பி கேட்ட உடனே நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா, முதல்ல டி.ஆர். பாலுவில் வெளியிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் பயந்து போய் திமுகவை இன்னும் குறை சொல்லாதீர்கள். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியான எதிர்ப்போ போராட்டமோ தமிழகத்துல மட்டும் நடக்கல, கர்நாடக மாநிலத்திலையும் நடக்குது. அங்கேயும் அழிக்கக்கூடிய போராட்டம். இங்க உட்காந்து இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத கலைப்பு விட்டு நீங்களே அதெல்லாம் நீங்க ஆமா நீங்க உங்க ஆட்கள் தான் அன்னைக்கு அவங்க மேல கேஸ் போடுற ஓடி போயிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த கருப்பெல்லாம் அடிச்சவங்க ஏன்டா போடுறீங்கன்னு ஓட்டமா ஓட்டு அந்த கருப்பு மையெல்லாம் வச்சுட்டு ஓடி போறாங்க. ஆக உங்களோட செய்ய தெரியாது, பயமுறுத்தல் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உங்க அளவுக்கு கர சேவைகள் செய்து அழிக்கலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொல்வது எங்களுடைய செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மொழியை திணிக்க வேணாம், ஒரு மொழியை படிக்க வேணாம், அது அவங்களுடைய விருப்பம். அந்த மொழியை திணிக்க வேணாம் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் நான் சொல்லிட்டு இருக்கோம். நான் ஏன் அதை சொன்னேன்னா 1950 1937 இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்பது ராஜாஜி அவர்கள் இந்திய திணித்த பொழுது அப்பொழுதே போராட்டம் வெடித்ததுன்னு புதுசா நாங்க சொல்லல. ஆக 1950 ஏன் சொல்றேன்னா அந்த அரசியல் நிர்ணய சபையில இது விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது அப்பொழுதும் திணிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் நாங்கள் இந்த விஷயத்தில் இவங்க சொன்னாங்க 2004 நாங்கள் டி.ஆர். பாலு போட்டாரு, டி.ஆர். பாலு போட்டாருன்னு. நாங்கள் அதை அமல்படுத்தவே இல்லையே. திராவிட இங்கே இந்த பொழுது இப்பொழுதுதான் நீங்கள் கொண்டு இந்தியை திணிக்கிறோம், நாங்கள் கரியை பூசிக்கிறோம்னு சொல்றீங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு தமிழ் உணர்வு கொண்டவராக இருப்பாரே. ஆனால் நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இவங்க சொல்றாங்க எல்லாம் ஹிந்தி தெரியுன்னு. அருணாச்சல் பிரதேசத்தில் 3 மொழிகள், ஏன் உத்தரப்பிரதேசத்தில் போஜ்புரி தானே முதன்மையான மொழி, அது இப்போ எங்கே போகுது? தேடி கண்டுபிடிக்காத இந்தி அங்கே ஆதிக்கம் செலுத்துது. அருணாச்சல் பிரதேசத்தில் அகுரா ஒரு மிஜ்ஜி ஒரு மொழி, அவங்கெல்லாம் காணாமல் போச்சு. மகாராஷ்டிரத்தில் இப்பொழுது இந்தி மொழி மகாராஷ்டிர மொழியை மறக்கக்கூடிய ஒன்றில்லை. கன்னடத்தில் எங்கேயாவது நாங்கள் அழிக்கிறோம்னு சொல்கிறோம், அங்கே கடையை உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திணிப்பை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? ஏன் இப்பொழுது அது வேணும்? சரி, மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்காத பட்சத்துல தானே இந்த வாதம் நீங்க வைக்கணும். மாநில மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கணும். திரு ராமசுப்ரமணியன் கேட்கிற மாதிரி இந்தி எதிர்ப்பு போராட்டம் அளவுக்கு வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சூழல் இப்ப இருக்கா? நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இந்தி படிப்பவர்கள் மத்திய அரசு பள்ளிகள் எல்லாமே இருக்குது, இல்லாம இல்ல. இந்தியா அவர்கள் விரும்பிய மொழி யார் வேணாலும் படிச்சுக்கலாம், அதை யாரும் தடுக்கல. எங்கேயாவது போய் திராவிட முன்னேற்ற போய் நீங்க இந்தி படிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க அடிப்படையாக அதை புரிஞ்சுக்கணும். இந்தியை திணிக்காதீர்கள், எங்களை மீது கட்டாயப்படுத்தாதீர்கள். ஒரு மொழி ஒரு இனத்துக்கு அடையாளம் என்பது ஒரு மொழி தான். மொழி தான் அதுக்கு தான் அடையாளம். அந்த அடையாளத்தை அழிக்க பார்க்காதீர்கள். மெதுவாக இந்தியை திணித்து எங்கள் மொழி ஏற்கனவே பல்வேறு மொழிகளுக்கு அச்சுறுந்தோட தமிழ் மொழி இன்னும் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த மொழி உணர்வால தான். அந்த மொழி உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து விடார்கள் என்பது போராட்டத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் மரியாதைக்குரிய செயல் தலைவர் சொன்னது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு அருவருக்கத்தக்க வகையில் பொன்னார் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒன்று சொன்னார்னா அது நடக்காத காரியம். நெடுவாசல்ல கூட போய் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த 2ஆம் நாளே அதுக்கான கான்ட்ராக்ட்லாம் விட்டாங்க. ஆக அவருடைய பேச்சுக்கள்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வோம் என்றால் கூட ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய அளவிற்கு அவர் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நாங்கள் அழிக்கப் போவது இந்தி மொழி இப்ப இல்லை. 1965 நாங்கள் இந்தி மொழி போராட்டத்தில் குதித்து எங்கள் இயக்கம் பல உயிர்களை இழந்திருக்கிறது. மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் 86ஆம் ஆண்டு அந்த நவோதயா பள்ளிகள் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், எம்எல்ஏக்கள் பதவி இழந்தார்கள். இப்படி இயக்கம் என்பது மொழிக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா எங்கள் மீது திணிக்காதீர்கள், எங்கள் அடையாளத்தை அழித்து விடார்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ் மொழி பயன்பாட்டை தாண்டி ஆங்கிலம் சர்வதேச தொடர்பு மொழியா இருக்கு. இப்ப ஆங்கில மொழியை முற்றிலுமாக மயில் கற்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும்? இதுதான் தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட்ல ஒரு இடத்துல இங்கிலீஷ், அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல தான் இங்கிலீஷ் வருது, 5வது கிலோமீட்டர் தான் வருது. ஆகவே இது இன்னும் இங்கிலீஷை கம்ப்ளீட்டா எடுக்கவே இல்லை.
இதெல்லாம் பொய்யான பிரச்சாரங்கள். அதாவது தேவையில்லாத வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டின்னு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். இந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அவர் போட்ட இதெல்லாம் தெரியும். இவர் இன்னும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி பேசுறது. நான் 1965 இவர் பண்ணாரா எனக்கு தெரியாது. நானே படிக்க மாணவனாக ஆன்டி இண்டியனைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணினவன். என்னுடைய நண்பர் ராஜேந்திரன் என்பவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சுட்டுக்கொலை பண்ண. இந்தியும் மாநில மொழியும் தானே எழுதப்படுகிறது. இங்க தமிழும் இந்தியும் எழுதப்படுகிறது. கர்நாடக மாநிலத்துல இந்தியும் கர்நாடக மொழியும் எழுதப்படுகிறது. சார் அதுல நீங்க சில ஆங்கிலங்கிறது இல்லங்கிறதான குற்றச்சாட்டு. தவறான செய்தி. பல நீங்க வந்து டிராவல் பண்ணினீங்கன்னா நன்றாகவே தெரியும். அங்க 5வது மைல்கள்ல இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷே கிடையாதுன்னு. ஏன்னா நான் பார்க்கும்போது சில இடங்கள் எல்லாமே கன்னடால இருக்கு, ஹிந்தியில இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு கல் அங்க இங்கிலீஷ்ல இருக்கும். ஆகவே அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. இரண்டாவதாக இந்த பொய்யான தகவல்களை சொல்லி இந்த தமிழ் மக்களை இனிமேல் நீங்க ஏமாற்ற முடியாது. தமிழ் எதிரியாக பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகின்றார் அப்படிங்கிற பேச்செல்லாம் வெறும் வாய்ப்பந்தல் பேச்சு. இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹிந்தி வேணும் வேண்டாம், படிக்கணுமா, பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரண்டம் நடத்திட்டோம். பை அன் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி எல்லாம் வேணும் தான் சொல்லுவாங்க. இவங்க இந்த பழைய கதையை பேசி யாரும் படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். நீங்க ஏன் சார் ஏன் படிக்க வேணாம் சொன்னது? நீங்க சொன்னது என்னன்னா, நீங்க தமிழை கொலை செய்தவர்கள் நீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் சேர்ந்து தமிழ் கூட இல்லாமல் இங்க தமிழே படிக்க முடியாத அளவிற்கு பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தது. முன்னாடி நாங்கெல்லாம் படிச்சு தமிழ் மீடியத்துல படிச்சவங்க. அப்பெல்லாம் தமிழ் மீடியம் தான் இருந்தது. அதையே இல்லாமல் இந்த தமிழே இல்லாத ஒரு தலைமுறைகளை உருவாக்கிய மகா பெரிய பெருமை மக்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக எனக்கு வெளிப்படையா சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 7-8 1959 பண்டித நேரு அவர்கள் நாடாளுமன்றத்தில் 2 உறுதிமொழிகள். ஒன்று, மக்கள் விரும்பும் வரை இந்தி திணிக்கப்படாது. அந்த மக்கள் என்பது யார் என்றால் இந்தி பேசும் மக்கள் அல்ல, இந்தி பேசாத மக்கள் அப்படின்னார். அது வரைக்கும் தொடர் மொழியாக ஆங்கிலம் தொடர்னார். 1963ஆம் ஆண்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அலுவல் ஆட்சி மொழி சட்டத்தில் கூட இவ்வாறு சொல்லியிருந்தாங்க. ஆனால் படிப்படியாக இப்போ நண்பர் பேசுகிறாரு, தமிழை கவலை பண்ணாங்க, மக்களுக்கு தெரியும். அவங்களை பார்த்தா இவருடைய வாதத்தை கேட்டால் கண்டிப்பாக சிரிப்பாங்க. யார் இந்திக்காக இந்தியை அழித்தால் உங்கள் மீது தார் பூசுவேன்னு சொல்றது யாரு? இந்தியை அழித்தால் உங்கள் முகத்தில் தார் பூசிக்கொள்ளட்டும்னு சொன்னது யாரு? நாங்கள சொல்றோம். எங்க தமிழ் மொழி வாழ நாங்கள் சொல்றோம். எங்கள் மொழி என்பது எங்களுடைய அடையாளம், எங்களுடைய இனமான கலாச்சாரம். அதை காப்பாற்றக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு செய்தி, நேற்றைய தினம் 2017ஆம் ஆண்டு மனிதவள மேம்பாடு அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் எந்தெந்த மாநிலங்களில் முன்னேறது கல்வி நிலையங்களுக்கு சொல்லிட்டு 100 கல்லூரி நிறுவனங்களில் முதன்மை இடம் 34 தமிழ்நாட்டில், பல்கலைக்கழகங்களில் 100ல் 24 தமிழ்நாட்டில், பொறியியல் கல்லூரிகளில் 34 தமிழ்நாட்டில். இப்படி இங்கு தமிழ் வழி பயின்றதால் அனைவருமே ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் உலகளாவி போயிட்டு இருக்காங்க. தமிழ் வழி தப்பான சொல்லுங்க. சரி, ஐஐடில நீங்க தமிழ்ல சொல்லுங்க. என்ன சார் பேசுறீங்க? இல்ல நீங்க இடம் கொடுத்தா நீங்க நான் பேசும்போது நிறைய சேர்த்து விட்டீங்க சார். நீங்க என்ன கொடுக்க வேணாம். நான் என்ன சொல்றேன், இங்க ஆங்கிலம் இந்திய கட்டி ஆங்கிலமும் தமிழும் பயின்றதா நாங்க போறோம். ஆனா வடநாட்டில மரியாதை பொன்னார் என்ன சொல்றாருன்னா, அட்ரஸ் கேட்டா உங்களுக்கு மொழி தெரியணும். ஒரு வேடிக்கையா இருக்குது. ஒரு வடநாட்டிலேருந்து வருவாங்க, ஹிந்தியில் அட்ரஸ் கேட்பாங்களாம், அதுக்காக ஹிந்தி தெரியணும் அப்படின்றார். ஆக இந்தியை இங்கே திரிப்பதற்கு முயற்சி செய்பவர்கள் யார்? நீங்களா? அதைத்தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காரியத்தில் தயவு செய்து ஒரு தமிழராக இருந்து நீங்கள் ஈடுபட வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். சார், நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். இவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் நகைப்புக்கு உரியவர்னு சொல்லிட்டாரு எங்க பொன் ராதாகிருஷ்ணன். நான் சொல்றது, இப்ப இந்த வாங்கி கட்டிட்டு சிரிப்பா சிரிக்கிறது யாருன்னா திரு ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலு நான் மரியாதைக்குரிய பொன்னார் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், வழி கேட்கறதுக்காக மொழி தெரியணும், அட்ரஸ் சொல்றதுக்கு சொல்ற பதில் பாருங்க. இதுதான் அவங்களுக்கு நீங்க சொன்னீங்களா இல்லையா? தயவுசெய்து அது முக்கியம் இல்ல, தனிநபர்களை பத்தி பேசுறது முக்கியம் இல்ல. 33% இந்துக்கள் தான் இஸ்லாமியர்களை நண்பர்களாக கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளிவரம் இருக்கு. 4 மாநிலங்கள்ல இந்த ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. குஜராத், ஹரியானா, கர்நாடகா,
ஒடிசா இந்த 4 மாநிலங்கள்லையும் அந்த ஆய்வை நடத்தியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனப்போக்குன்னு புரிஞ்சுக்கிறது? ஏன் இஸ்லாமியர்களை நண்பர்களாக கொண்டிருப்பதற்கு தயக்கம் காட்டுறாங்க? சமீபத்திய போக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஒரு பொதுவான மனப்பான்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இது தமிழ்நாடு இந்த சர்வேயில் வரல இங்கே, அதனால நாம் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை இருக்கின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் இஸ்லாமியர்கள்லாம் எல்லாம் தேச விரோதிகள், அவர்கள்லாம் இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படிலாம் பேச முடியாது. உதாரணத்துக்கு நான் என்னுடைய பர்சனல் மேட்டரை சொல்கிறேன். எனக்கு ஒரு சைதாப்பேட்டில் ஒரு வீடு இருக்குது. அதை நான் என்ன 10 வருஷம் கிட்டத்தட்ட அதில் வாடகையில் இருந்து ஒரு இஸ்லாமியர் தான். அவர் சொந்த வீடு வாங்கிட்டு போகிற வரைக்கும் அவர்கிட்ட தான் இருந்தார். அதற்கு பிறகு ஒரு கிறிஸ்டியன் வந்தார். அப்புறம் அவரும் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு போனார். ஆகவே இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் ஜென்ரலாக பார்க்கறதே கிடையாது. யார் பக்கத்தாப்பில் இருக்காங்க, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃப்ளாட் சிஸ்டம்லாம் வந்த பிறகு கிடையாது. ஆனால் பை அண்ட் லார்ஜ் இது வந்து நம்ம வந்து ஒதுக்கியும் தள்ள முடியும். ஹிந்துஸை பற்றி 33% சொல்லும்பொழுது மற்றவர்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு எவ்வளோ தூரம் இஸ்லாமியர்கள் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் 26% தான். அதேமாதிரி சிக்கில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு 11% தான். இது வந்து என்னென்னா நேஷனல் மெயின் ஸ்ட்ரீமில் அவர்கள் இணைந்து செயல்படுகின்ற வகையிலே சில பேர் அப்படி இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது உலக அரங்கிலும் கூட அப்படி இருக்குது. உதாரணமாக லண்டனில் நீங்கள் போனீங்கன்னா மெயின் பிளேசஸ் எல்லாத்தையும் வந்து இஸ்லாமியர்கள் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ்மேன் வீடு வேணும்னு சொன்னால் அவங்க வந்து புறநகரில் தான் போய் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய புழுக்கத்தை மனப்புழுக்கம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிற அர்த்தம். சின்ன இடம், ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸு கனடாவில் கேல்கரிங்கிற இடம். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்னடானா அங்கே இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க. இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இங்கே எப்படா இஸ்லாமிய பிரச்சனைகள்லாம் வருகின்றதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கனடா பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், அப்பா நீங்கள் இந்த ஊர் நடவடிக்கை தகுந்தாப்பில் இங்கே இருக்கிறனா இருங்க, இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு 56 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, அங்கே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி. மூன்றாவதாக இன்றைக்கி இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும். ஃப்ரம் மாஸ்கோ டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அந்த ட்ரெயின்லாம் வரும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த போகிறது. ஆனால் அங்கே என்னாச்சு, இந்த பிரச்சனைனால இன்றைக்கி அங்கேயும் தீவிரவாதம், அங்கே நான் புட்டின் வந்து தீவிரவாதத்தை இப்போ இஸ்லாமிய தீவிரவாதத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களை வந்து தொலைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னார். அங்கேயும் அதே மாதிரி நிலைமை. இப்போ பக்கத்தாப்பில் நீங்கள் ஜெர்மனியில் இன்றைக்கி பிரெக்சிட் வந்தது காரணம்னு இப்போ இங்கிலாண்டில் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ்லாமிக் டெரரிசம். அதே போல் இன்றைக்கி ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவிற்கு எல்லாரும் பயந்து நடுங்கிற ஹாப்பியாக இருந்த இது பிரான்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஆகவே இந்த விஷயங்களெல்லாம் தயவு செய்து அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வளர்றதுக்கும் அதனால இவங்க புகைச்சலின் அடிப்படையில் இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்றதுக்கும் இல்லை ஒன்றுமே கிடையாது. இது உலக அரங்கிலே நடக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யுஎஸ்ஏல நடந்தது ஒரு 54 ஹாப்பியாக இருந்த ஒரு நாடு. ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட இருக்கேன். அதாவது ஐயா சொன்னது தான், தமிழகத்தை பொறுத்தவரை அந்த வேறுபாடுகள் கிடையாது. வடநாட்டில் அது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாறு. முகலாயர்கள் ஆட்சி, இஸ்லாமியர்கள் ஆட்சி என்று தொடர்ந்து அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த மனமாச்சரியங்கள், அதுக்கு பிறகு வடநாட்டில் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்துத்துவவாதம், ஜனசங்கம், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் எடுத்தெடுப்பிய அந்த ஒரு எதிர்ப்பு உணர்வுகள், இவைகளுடைய வெளிப்பாடாகத்தான் அது வந்து நம்ம பார்க்க முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு அந்த வேறுபாடு இல்லை என்பதுதான் உண்மை. ரெண்டு பேரும் அதே கருத்தை தான் சொல்றீங்க. அவர் கூட வீடு உதாரணத்தை சொல்ல வரேன். உங்க கட்சியை சேர்ந்த மனுஷபுத்திரன் தான் வந்து எழுதியிருக்கிறார், நான் சொல்ல வரேன், பதிவு போட்டிருக்கிறார். 2 மாதமாக வீடு கிடைக்கல, காரணம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கறத முழுமையா சொல்ல வரேன். நான் இப்படி இருக்கும் பொழுது வட மாநிலங்களில் இந்த வார்த்தெடுக்கப்பட்ட அந்த வகுப்புவாதம், இந்த மதவாதம் என்பது இங்கேயும் திணிக்கப்படுகிறது. இப்படி படிப்படியாக இளந்தலைமுறை அந்த வகுப்புவாத மதவாதம் திணிக்கப்படும் பொழுது இயற்கையாக அவர்களுக்கு ஒரு சந்தேக பார்வை வந்து விடுகிறது. உதாரணத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இஸ்லாமியர்களும் ஏதோ பயங்கரவாதிகள் என்பது போல ஒரு பார்வை அங்கு காட்டப்படுகிறது. அந்த பார்வை ஊடகங்கள் மூலமும் அச்சு ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு சென்று சேர்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் இதான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக இன்னும் ஒரு வளராத ஒரு சமூகமாக இருக்கும் பொழுது அவர்கள் மீதான இந்த சந்தேகம் என்பது ஒரு தேவையற்ற சந்தேகம். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது தமிழகத்தில் இதை தலை தூக்கி இருக்கிறதுக்கான காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் அவ்வப்பொழுது எடுத்து செய்யக்கூடிய இந்த செயல்கள் தான். சரி, அப்போ 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். இங்கே இருக்குன்னா இப்போ 50 ஆண்டு காலமாக சமூக நீதி பேசின, மதச்சார்பின்மை பேசின திராவிட கட்சிகளுடைய செயல்பாடுகள் குறித்த சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் மீறி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
மத்திய அரசு தான் காரணம், பிஜேபி அரசு தான் காரணம் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அவங்க இங்க வளர்றாங்க, அவங்களுடைய கொள்கைகள் இங்கே மக்களை ஈர்க்குது அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு கட்சியும் தங்களுடைய கொள்கைகளையோ தங்களுடைய அந்த வழிமுறைகளையோ கொண்டு செல்வதில் யாருக்கும் தடை. மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தங்களுடைய அந்த மதச்சார்பின்மை சமூக நீதி கோட்பாட்டில் மிக தெளிவாக இருக்கும். அதில் நாங்கள் இன்னும் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அச்சங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், அவர் அச்சத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேண்டுமை ஒரு வகுப்புவாதத்தை இங்கே விதித்து விடாதீர்கள், நாங்கள் சுதந்திரம் பெற்ற பொழுது ஏற்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ பக்கத்து பக்கத்தில் பாகிஸ்தான், இந்தியா என்ன பிரச்சனை, ஒன்றாக இருந்த நாடு. இந்த மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பிறகு இந்தியாவுடைய இராணுவ செலவுகள் பெரும்பாலும் அங்கே தான் போகுது. நாங்கள் இது என்ன சொல்கிறோம், அவங்களை மக்களாக பாருங்க, மதவாதிகளாக பார்க்காதீங்க, மதத்தை பிரிப்பார்கள், எல்லாரையும் மனிதர்களாக பாருங்கள். அவர்கள் அது கிறிஸ்தவராகட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எல்லாரும் மனிதர் என்ற சிந்தனை வர வேண்டும் என்பதான் எங்களுடைய கோட்பாடு இருக்கிறது. வேறுபாடு பார்க்கக்கூடாது. பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் இந்த போக்கு அதிகரிச்சிருக்கு. இல்ல அவர் நண்பர் கரெக்டா சொல்ற, ஆனா அதை RSS சொல்லிட்டு மாத்தி சொல்றாங்க. அங்க அந்த இஸ்லாமிய ஒரு தீவிரவாத நிலைப்பாடு என்பது அந்த இஸ்லாமியர்கள் இங்கே வந்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு ஏற்பட்டது. உதாரணத்துக்கு சொன்ன ரைச்சூர் இப்போ சமீபத்தில் ஒரு ரோடை வைடன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஹிந்து கோயில் எடுக்கப்படுகின்றது, ஒரு மடம் எடுக்கப்படுகின்றது. ஆனால் அங்கே ஒரு இஸ்லாமிய ஒரு இது இருக்கு, மாஸ்க் ஒன்று இருக்குது. அதை எடுக்கும்பொழுது எதிர்ப்பாக அங்கே எடுத்த பிறகு பார்த்தா அது ஒரு இந்து கோயிலாக இருக்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய வரலாறு. மிகப்பெரிய அளவிற்கு அந்த நார்த்தில் அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த படையெடுப்பின் காரணமாக ரொம்ப சஃபர் பண்ணின இடம் அது. அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஆனால் நம்முடைய சரித்திர உண்மைகள் சொல்லப்பட, உதாரணத்துக்கு சொல்லலாம், போன்றவர்கள் எல்லாம் இங்க எவ்வளவு தமிழகத்துல நாகூர் தர்காவுக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க. நானும் தான் சார் போயிருக்கேன். போகக்கூடிய இந்துக்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. எல்லாமே இங்க மத ஒற்றுமைலாம் ரொம்ப இயல்பா ஆரம்பத்துல என்ன சொன்ன, தமிழகத்தை ஏன் பிஜேபி வந்த பிறகு இந்த போக்கு இருக்குன்னு சொல்ல எப்பவுமே அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு நார்த்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப சஃபர் பண்ணவங்க. இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனாலும் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது இங்க. ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் RSSஓ அல்லது பிஜேபி இப்படின்னு குறை சொல்வது என்பது தவறு. மாறாக அங்க நடந்த அநியாயங்கள் என்பது, அங்க அந்த கோரி முகமதும் கஜினி முகமதும் பாபரும் அந்த சோகால்டு பிரமாதமான செக்யூலராக இருந்த அக்பர் என்கின்ற அந்த அரசரும் அவரை மாதிரி எல்லாம் பித்தலாட்டம் செய்து இந்துக்களை கொலை செய்து பெண்களை கற்பழித்து அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு செய்தவர் அவர். அந்த சரித்திர உண்மைகள் இது நாம சொல்லாட்டா கூட மக்களுக்கு பயன்படுத்துவதற்கான தளம் இது இல்ல. இல்ல சார், நான் சொல்றது நான் சரித்திர உண்மைகளை பேசுகிறேன். தயவுசெய்து தப்பா நினைக்காங்க. இது நான் என்னோட இதில் இது நீங்க இவர் சொல்வது போல இது பல சரித்திர உண்மைகள் இருக்கின்றங்கிறத நான் சொல்றேன். வரலாறு பல்வேறு வரலாற்றை எழுதப்பட்டது அவரவர்கள் பார்வையில் அவர்கள் வசதியாக ஏற்பட்டதான் வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக இந்த தளம் என்பது நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். கடந்த தவறுகளை நாமும் தொடர்ந்து செய்யக்கூடாது. நாகரிகமற்ற தவறு செய்யப்பட்ட ஒரு காரியங்களை போர்க்களம் இப்ப இருக்குதா, இப்ப போர்க்களத்தில் என்ன உலக போருக்கு பிறகு மனித உரிமைகள் வந்த பிறகு இப்படி எல்லாம் போர் செய்யணும்னு இருக்குது. ஆக செய்யறதும் வரலாற்றில் இடம்பெறுங்கிற அந்த புரிதல் இருந்தா போதுமானது. இது மனித நேயம் என்பது அல்டிமேட்டா அதுதான் சார் நிற்கணும். அதுதான் நான் சொல்றது. பணப்பட்டுவாடாவை தடுக்காவிட்டால் ஆர்கே நகரில் இடைத்தேர்தலை நடத்துவதில் எந்த பலனும் இல்லை அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் போது அவங்க அந்த கருத்தை சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார்? டாக்டர் தமிழிசை பேசினது ரொம்ப நியாயம். நண்பர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த எலெக்ஷனுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர். அவர் நன்றாக நிறையாவே பேசுவார். நானும் ஒரே ஒரு நாள் அங்கே அந்த எங்களுடைய கங்கை அமரனுக்காக பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா அநியாயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பணத்தை இறைக்கிறது, யாரை கேட்டாலும் ஒரு குல்லா வேணுமா சார்னு கேட்குறது, எங்கே பார்த்தாலும் ஒரே குல்லாமயமாக போய் கொண்டிருக்கின்றது. அப்புறம் இன்னும் புதுசாக அதாவது நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. குல்லானா தொப்பி சொல்கிறேன். தொப்பி தான் குல்லானா வேற, அதுதான் அவங்களுடைய சின்னம் தொப்பி தானே, அதை நான் குல்லான்னு சொன்னேன். ஆகவே அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மூக்குத்தி கொடுக்குறாங்க, ஜுவல்லரி கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுத்தா இங்கே வேண்டாம்,
மற்ற கான்ஸ்டிடுவன்சியில் திருவத்தியூரில் போய் வாங்கிங்க, ராயபுரத்தில் போய் வாங்கிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இங்கே இருக்கிறத நான் கொடுக்கவே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பெருசாக சொல்கிறாங்க. அடுத்தது டாக்டர் தமிழிசை சொன்ன 57,000 வீடுகளை எங்கே சார் திடீர்னு கட்டி கொடுப்பாங்க அவங்க? இதெல்லாம் பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி அது மக்களுக்கு ஒரு பெரிய மாயையை ஏற்படுத்தி அதை செய்கிறாங்க. அப்புறம் பணப்பட்டுவாடா என்பது மிக 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 அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. 2 கட்சியும் குறவே கிடையாது. அதாவது இபிஎஸ் அணியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், 2 பேரும் கவலையோட அதற்கு ஈக்குவலாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படிலாம் பார்க்கும்பொழுது எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பணத்தையே கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறதுனா தேர்தல் வேலையை சொல்றீங்களா? பணப்பட்டுவாடாவையும் திமுக அவரோட அந்த பணப்பட்டுவாடாலையும் அவர்களும் ஒன்றும் குறைந்தவர்களாக தெரியவில்லை. ஆகவே ஆனா இதுல முதன்மையாக இருக்கிறதுங்கிறது தினகரன் அணி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால தான் டாக்டர் தமிழிசை சொல்றாங்க, ஒரு தெருவில் 2 அப்சர்வர் வைங்க, தேர்தல் கமிஷன்லேருந்து கொண்டு வாங்க, அவங்க யாரெல்லாம் என்ன பண்றாங்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு. இது நிச்சயமா செய்யணும். இல்லைன்னா இந்த எலெக்ஷன் வெறும் போகஸ் எலெக்ஷனா இருக்கும். இதை கவுண்டர் மேன் பண்ணிட்டு பிறகு இந்த முன்னாடி நடத்தினாங்க இப்போ தஞ்சாவூர்லையும் அரவங்குறிச்சியெல்லாம் நடந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதை இப்போ நிறுத்திவிட்டு மீண்டும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ராணுவத்தை கொண்டு வந்து, துணை ராணுவத்தை கொண்டு வந்து கூட நம்ம நடத்துறது நல்லதோன்னு தோன்றது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் ஏற்படவே கிடையாது. மக்களை வெறும் லஞ்சத்தை கொடுத்து ஏமாத்திப்படலாம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை டாக்டர் தமிழிசை சொன்னது 100க்கு 100 உண்மை, பொய்யே கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க. 3 அதிகாரிகளை மாற்றணும்னு கேட்டோம், 30 அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவிக்கிறாரு. ஆனா திரு ராமசுப்ரமணியன் தமிழிசையோட குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் கமிஷனை குற்றம் சாட்டினதா எனக்கு தெரியல. நண்பர் சொல்லும்போது வழக்கமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு அர்ஜி உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று சொல்லும்போது திமுக ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும். அந்த வகையில் பணப்பட்டுவாடான்னு சொன்னார். இந்த தினம் வரை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது ஒருவர் பணப்பட்டுவாடில் ஈடுபட்டார், தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டார், தேர்தல் விதிமீறல்களை மீதி வருவது, ஏதாவது கொடி கட்டுறாங்க, பூத்து கட்டுறாங்கன்னு வேற. ஆனால் இந்த மாதிரி தேர்தல் சட்ட ரீதியாக குற்றவியல் நடவடிக்கை ஈடுபட்டதை யாருமே கிடையாது. ஆனால் தினகரன் அணியினர் காமாட்சி வழக்கு கொடுத்ததா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பணப்பட்டுவாடா கொடுத்தா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்று காலையில் 5 மணிக்கு திருவொற்றியூர் தேரடி அருகில் அந்த முன்னாள் திருவொற்றியூர் எம்எல்ஏ குப்பன் அவர்கள் தலைமையில் 100கணக்கானோர் உள்ள பணப்பட்டுவாடா பிரித்து கொடுக்கும்பொழுது காவல்துறை சுற்றி வளைத்திருக்கிறது. அவரை தப்ப விட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கே நகருக்கும் அதனுடைய பார்டர் தான் திருவொற்றியூர், மிக அதிகம் தான். இப்படி ஒரு பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை என்பார் இருக்காங்கன்னா, இதே மாதிரியை நாடாளுமன்ற தேர்தலையோ 2003 நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது 2016 தேர்தலிலோ 2010 ஜெயலலிதா இருந்த பொழுதோ இவர்கள் செயல்பட்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக தமிழகத்துடைய களநிலைமை மாறி இருக்கும். ஆனால் இப்பொழுது அங்கு உள்ள காவல்துறை ஆகட்டும், தேர்தல் அதிகாரி, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இளைய முதலி தேர்ன்னு பூத் நம்பர் 52, 53 இருக்கு. அங்கே மொத்தமே நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் 600 வாக்காளர் தான் இருக்கிறாங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது. ஆனால் வாக்காளர் பட்டியல் படி 1200 வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த 600 பேர் எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே உள்ள குடோன்களில் வாக்காளர் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகள் பட்டியெல்லாம் நாங்கள் கடந்த கொடுத்துருக்குறோம். இதை வாங்கி அப்படியே கட்டி வச்சுட்டாங்களே தவிர பெயரை நீக்கலை. ஏன்னு கேட்டால் எதிர்காலத்தில் ஜெயலலிதா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட வாக்குகள் 30,000 40,000 வாக்குகள் இருக்கிறது. இறந்தவர்கள் பெயர் நீக்கலை. 25,000 யார்? தேர்தல் ஆணையம் தான். இதில் வேடிக்கை, தேர்தல் ஆணையம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் லிமிட்டட் தான். யார் மூலமாக அவங்க செய்யணும்? இங்கே உள்ள உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த கார்பரேஷன் அல்லது ரெவென்யூ பீப்புளை வச்சு தான் அவங்க செய்யணும். அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். அவர்கள் யாருடைய ஆணை கேட்டுருங்க. இன்னும் சொல்ல போனால் லக்கானி அவர்கள் திராவிட முன்னேற்ற சார்பாக கொண்டு புகார்கள் கொடுத்த பொழுது இப்படிலாம் இருக்கிறதான்னு கேட்டுக்கிட்டார். அவர்களுக்கு தகவல் வந்தால் கூட இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்த போதெல்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆக உங்களுடைய பார்வை இந்திய தேர்தல் ஆணையம் சரியாக செயல் தலைவர் சொன்னதுபடி மாநில அரசு கொடுக்க வேண்டிய அந்த ஒத்துழைப்பை கொடுக்கல அதிகாரிகள். அதனாலதான் தேர்தல் ஆணையம் நேரடி தலையிட்டு இப்ப அதிகாரிகளை மாற்றுவதற்கான செயல்பட இருக்கிறது. மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னது அவர்கள் கட்சியுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் அந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதில் துணை ராணுவப்படை ஏற்கனவே வந்திருக்குது. துணை ராணுவப்படை பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கேட்டுக்கொண்ட மாதிரி அந்த வெப் கேமராக்கள் அனைத்து 256 வாக்குச்சாவடிகளில் வைக்கப்படும். அதே போல் வாக்காளர்கள் அந்த ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால ஓரளவுக்கு தேர்தல் ஆணையம் இதுவரை சிறப்பாக செயல்படும் கருத்தை நான் சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறதா உங்களுடைய பார்வை.
ஒருவேளை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறதுனால திமுக வந்து தேர்தல் ஆணையத்தை பாராட்டுகிறது, தோல்வி பதற்றத்தில் இருக்கிறனால பிஜேபி இப்படி பேசுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சார், நாங்கள் திரு கங்கை அமரனுக்கு அங்கே போகும்பொழுது நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு எந்த அளவுக்கு அபரிமிதமான ஒரு ஆதரவு இருக்கின்றது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி ஆட்சி செய்த ஒரு கட்சி இப்போ ஒரு 89 திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர்களை பற்றி உயர்வாக பேசலாம். ஆனால் இன்னைக்கு திங்ஸ் ஆர் சேஞ்சிங் டோட்டலி. கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் அங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் எல்லாருமே இன்னைக்கு பிஜேபி ஒன்று ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரே ஒரு எம்எல்ஏ என்ன செய்ய முடியும்னா, இந்த ஒரே எம்எல்ஏனால இந்த தமிழகத்தினுடைய தலைவிதியை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று நிச்சயமாக அங்கே நம்புகின்றார்கள். ஆனால் இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபிஎஸ் அணி சார்பாக மிகப்பெரிய அளவிற்கு மோஸ்ட் இன்னோவேட்டிவ் வேஸில் அவங்க வந்து கரெக்ட் பண்ணுறாங்களே அந்த மக்களை. இவர் சொன்னா திருவத்தியூர் மட்டும் பொதுவா தேர்தல் ராயபுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. பொதுவா தேர்தல் களத்துல வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க, இங்க எதிர்க்கட்சியே பாராட்டுகிறதே, அதான் கேட்கிறேன். இல்ல, அதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி கேட்கும்பொழுது அதை மாற்றி தருகின்றார்கள் அப்படிங்கிறது சந்தோஷமான சமாச்சாரம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லட்டும் அல்லது வேறு எந்த கட்சி சொன்னாலும் சொல்லட்டும், அதெல்லாம் அதை பத்தி நம்ம ஒன்றும் குறை சொல்லவே இல்லை. மாறாகி இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குன்னா, பல இன்னோவேட்டிவ் வேஸ்ல வந்து மக்களை கரப்ட் பண்றாங்க. 57,000 வீடு எங்க சார் கட்டி கொடுக்க முடியும் உங்களால? உடனே நான் வந்து உடனே பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதிகள்ல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. வாக்குறுதிகள் தானே இல்ல சார், இது மிகப்பெரிய இன்டியூஸ்மெண்ட். ரெண்டாவது, பிஜேபி கொடுத்த எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிருச்சா? அப்ப நம்ம அதெல்லாம் பேச வேண்டியது இருக்கும். தேர்தல் வாக்குறுதிகள்னு வருகிற போது ஒவ்வொரு கட்சியும் உத்தரப்பிரதேச ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க, 15 லட்சம் முதல் கையெழுத்து என்ன சார் இன்னைக்கு கேபினெட் மீட்டிங் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குல 15 லட்சம் போறதா சொன்ன வீடு 57,000 வீட்டுல இவ்வளவு தடவை நம்ம திருப்பி அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். நீங்க 15 லட்சங்கிறது தயவுசெய்து நீங்க யூ ஆர் வெட்டரன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மீடியா, நீங்க இப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போன கருப்பு பணம், நம்ம நாட்டிலேயே சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு பணம், இவைகளெல்லாம் வெளியில கொண்டு வந்தால் திரு மோடி அவர்கள் இப்படித்தான் பேசினார். நமக்கு 15 லட்சம் ரூபாய் ஒரு மனிதருக்கும் கொடுக்கின்ற அளவிற்கு வெளிநாட்டில் கருப்பு பணம் இருந்தது. மாசத்துல அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதுக்குள்ள போனா பொதுவா எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு தான் வைக்கும். தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படல, ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறதுங்கிறதுல தான் விமர்சனம் எல்லாம் வைப்பாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தேர்தல் ஆணையத்தை பாராட்டுகிறத நம்ம எப்படி? இல்ல, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சியாக எல்லாவற்றும் குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இயக்கம் அல்ல. நீங்க ஆளுங்கட்சியாக கூட ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் அது பாராட்டக்கூடிய ஒரு இதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசு ஆகட்டும், மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டங்களை செயல்படுத்தும் போது அதை பாராட்டு. அதே போல தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படும் பொழுது, அதாவது ஒரு மனச்சார்பின்றி அவர்கள் செயல்படும் பொழுது அவங்க வந்து ஓபிஎஸ் தரப்புலையும் பணப்பட்டுவாடா நடக்குதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி தினகரன் தரப்புலையும் பணப்பட்டுவாடா நடக்குது, திமுக தரப்புலையும் பணப்பட்டுவாடா நடக்குதுங்கிற குற்றச்சாட்டு தான் பிஜேபி தரப்புல வைக்கிறாங்க. ஆனா நடவடிக்கை அப்படின்னு பார்க்கிற போது தினகரன் ஆட்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவங்க தான் கைது செய்யப்படுறாங்க, அவங்க மீது மட்டும்தான் வழக்கு போடப்படுகிறது. இதை எப்படி புரிஞ்சு? எங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் என்பது வந்து அடிப்படை ஆதாரமற்ற திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை. ஆனால் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிகிறது, அங்கே தினகரன் அணியினரும் மற்ற அணியினரும் அங்கே அந்த பணப்பட்டுவாடு ஈடுபட்டு கூட நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்டு மனை பட்டா கொடுக்கணும்னு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை கொண்டு காட்டுது? இவர்கள் தேர்தல் வாக்குறுதினு சொல்றாங்களே. இத்தனை ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், 2 முறை இருந்திருக்கிறாரு, ஏன் அந்த வாக்கு நிறைவேற்றப்படவில்லை? ஆக மக்களை ஏமாற்றுவதற்கான அந்த அறிவிப்புகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட ஒரு கரப்ட் பிராக்டிஸ் தான் நாங்கள் சொல்றோம். சரி, மக்கள் முடிவு செய்வாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.